20 சுற்று வாக்கு எண்ணிக்கையும் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. 20 சுற்றுடைய வாக்குகளும் முடிவடைந்த நிலையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா ஏறக்குறைய 65,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். தற்பொழுது 10வது சுற்றின் போது ஒரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது. அதை சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டாங்க. இதை சரி செய்ய முடியாத நிலையில் விவிபேட்டில் பதிவான வாக்குகள்ல அந்த ஒரே ஒரு மிஷின்ல மட்டும் தற்பொழுது எண்ணக்கூடிய பணி நடைபெற்றது. 20வது சுற்றுடைய முடிவுகள் நமக்கு இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் 20 சுற்றுடைய வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முழுமையான விவரங்கள் கிடைக்கப்படும். ஏறக்குறைய திமுக வேட்பாளர் 19வது சுற்று முடிவில் 1,18,567 வாக்குகளை பெற்றிருக்கிறார். பாமக வேட்பாளர் 2ஆம் இடத்துல பாமக வேட்பாளர் சி அன்புமணி 53,442 வாக்குகளை 19வது சுற்று முடிவில் பெற்றிருக்கார். 19 சுற்று முடிவிலேயே ஏறக்குறைய 65,125 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருந்த நிலையில் 20வது சுற்றிலையும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவே முன்னிலை பெற்றிருக்கார். அவருடைய வெற்றி தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் அதிகாரியிடம் அவர் வெற்றி சான்றிதழை பெற இருக்கிறார். இன்னும் அதாவது அந்த ஒரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் அந்த கோளாறை சரி செய்ய முடியாத காரணத்தால் விவிபேட்டில் பதிவான வாக்குகளை மட்டும் எண்ணக்கூடிய பணி நிறைவடைந்த பின்பு அதிகாரப்பூர்வமான விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான முடிவுகள் அறிவிக்கப்படும். ஏறக்குறைய 65,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றிருக்கார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சி அன்புமணி ஏறக்குறைய 54,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறார். மற்ற வேட்பாளர்கள் அதாவது பாமக வேட்பாளரை தவிர நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உட்பட மற்ற அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்திருக்கார்கள். பாமக வேட்பாளர் சி அன்புமணி மட்டும் தன்னுடைய டெபாசிட் தொகையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். மற்ற வேட்பாளர்கள் அனைவருமே டெபாசிட் இழந்திருக்கிறார்கள். ஏற்கனவே திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அதே எண்ணிக்கையிலான ஒரு வெற்றியை திமுக ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். திமுகவுடைய தொண்டர்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வெளியிலேயும் பட்டாசு வெடித்து இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தேவப்பிரியன். பாமகவும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியில் இருக்காங்க. 2ஆம் இடம் பிடித்திருக்கிறோம், அதன் காரணமா ஒரு சில இடங்களில் பட்டாசு வெடித்து கொண்டாடினதாக காட்சிகளை பார்க்க முடிந்தது. அதற்கான காரணம் என்ன கோகுல்? 2ஆம் இடம் பிடித்தது அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதற்கான காரணம் என்ன? பாமக வேட்பாளர் சி அன்புமணி ஏறக்குறைய 54,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறார். 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார். டெபாசிட் தொகையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். 2016ஆம் ஆண்டு இதே வேட்பாளர் சி அன்புமணி பாமக வேட்பாளராக இதே விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட்டார். அவர் ஏறக்குறைய 43,000 வாக்குகளை அப்போது பெற்றிருந்தார். பாமக அப்போது தனித்து போட்டியிட்டது. இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இந்த முறை போட்டியிட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள்லாம் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள். குறிப்பாக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, அமமுகவுடைய பொதுச்செயலர் டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது பாமக வேட்பாளர் சி அன்புமணி 54,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கார். பாமக 2ஆம் இடம் பெற்றிருக்கிறது. இருந்த போதிலும் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு திமுக ஆளுங்கட்சியாக இருப்பதால் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதையும் மீறி கணிசமான வாக்குகளை பாமக பெற்றிருக்கிறது. 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறது. டெபாசிட் இழப்போம் என்று சொன்ன நிலையில் டெபாசிட்டை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் பாமகவுடைய தொண்டர்களும் இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வெளியில் அவர்களும் கொண்டாடி வருகிறார்கள். தொடர்ச்சியாக 2 கட்சியுடைய தொண்டர்களும் இந்த தேர்தல் முடிவுகளை கொண்டாடி வரக்கூடிய நிலையில் ஒரு அமைதியான முறையில் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும். ஏற்கனவே தபால் வாக்குகளுடைய முடிவுகள் வந்திருக்கிறது. தபால் வாக்குகளையும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவே முன்னிலை பெற்றார். 2ஆம் இடத்துல ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட வாக்குகளை தபால் வாக்குகளை பாமக வேட்பாளர் சி அன்புமணி பெற்றிருந்தார். இன்னும் அந்த ஒரு மிஷினில் இருக்கக்கூடிய அந்த விவிபேட் எண்ணி முடித்த பிறகு முழுமையான ஒரு அதிகாரப்பூர்வமான தேர்தல் முடிவுகள் வெளியாகும். அன்னியூர் சிவா ஏறக்குறைய 65,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். தேவப்பிரியன். 19வது சுற்று முடிவில் தற்போது அன்னியூர் சிவா வெற்றி பெறுவது உறுதியாகி இருக்கிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த இறுதி முடிவு என்பது வெளியாகும். அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அவரை தவிர்த்து மற்ற அனைத்து வேட்பாளர்களும் டெபாசிட் தொகையை இழந்திருக்கிறார்கள். இந்த வெற்றி என்பது திமுக மீது அண்மை காலத்தில் சுமத்தப்பட்ட விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பதாக திமுக நிர்வாகிகள் கருதுகிறார்கள்.
அதே நேரத்தில் தங்களுடைய செல்வாக்கு மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக ஒரு பக்கம் பாமகவினர் கருதுகிறார்கள். இந்த வாக்கு வங்கி அப்படின்றது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிக முக்கியமான ஒரு வங்கி. தங்களுடைய செல்வாக்கை இந்த பகுதியில் மீண்டும் தங்கள் பகுதியில் நிரூபித்திருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை அவங்க காட்டுறாங்க. இது வரக்கூடிய காலத்தில் பாமகவுக்கு எந்த அளவுக்கு வலிமை சேர்க்கும்? நிச்சயமாக பாமக ஏற்கனவே இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற ஒரு கொள்கை முடிவில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுவது என்ற ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் விக்கிரவாண்டியில பாமக ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு வலுவான வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய கட்சி. அந்த அடிப்படையில் இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக போட்டியிடுவது என்ற ஒரு முடிவு செய்யப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 10 தொகுதிகளிலையும் பாமக தோல்வி அடைந்த நிலையில் மீண்டும் தங்களுடைய செல்வாக்கை உறுதி செய்வதற்காக, தங்களுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்காக விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாமக களமிறங்கிய நாளிலிருந்தே பாமகவுடைய தொண்டர்கள் விக்கிரவாண்டி தொகுதி, விழுப்புரம் மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டத்திலிருந்து பாமகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேர்தல் பணியாற்றினாங்க. பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் முதலில் பிரச்சாரம் மேற்கொண்டாலும் உடல்நிலை காரணமாக கடைசி கட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை. இருந்த போதிலும் அறிக்கைகள் வாயிலாக பாமகவுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் மீண்டும் ஒரு எழுச்சியை உண்டாக்கும் வகையில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு அறிக்கைகள்லாம் வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் மீண்டும் பாமகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கருதுவது இவ்வளவு வாக்கு வங்கி, அதாவது 50,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறோம். மீண்டும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒரு பெரிய அளவிலான இடைத்தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருப்பது பாமக தங்களுடைய செல்வாக்கை விக்கிரவாண்டியில் நிரூபித்து விட்டார்கள் என்ற ஒரு அடிப்படையில் தான் பாமகவுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த ஒரு வாக்கு எண்ணிக்கையை கொண்டாடி வர்றாங்க. இருந்த போதிலும் அதிமுகவுடைய வாக்கு யாருக்கு சென்றது என்ற ஒரு நுட்பமாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ச்சியாக பல ஒன்றியங்களில் ஒவ்வொரு வாக்குகளும் ஒவ்வொரு மாதிரி விழுந்திருக்கிறது. குறிப்பாக ஆதிராவிட மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் திமுக வேட்பாளருக்கு அதிமுக வாக்குகள் சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. மற்ற பகுதிகளிலேயும் கணிசமான வாக்குகளை திமுக வேட்பாளருக்கு அதிமுகவுடைய தொண்டர்கள் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்தந்த வாக்கு, அதாவது அதிமுக கூடுதலாக வாக்குகள் பெற்ற பூத்துகளில் கூட திமுக இந்த மாதிரி கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறது. சில பகுதிகளில் நாம் தமிழருக்கு கூட சில பூத்துகளில் வாக்குகள் விழுந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அதிமுகவுடைய தொண்டர்கள் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கூறிய நிலையில் 82% வாக்குகள் முதல் முறையாக இந்த முறை விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிவாகிய நிலையில் பல பகுதிகளில் அதிமுகவுடைய வாக்குகள் திமுகவிற்கு சென்றிருப்பது இதன் மூலம் இந்த முடிவுகள் மூலம் நமக்கு கிடைக்க தகவல் நமக்கு கிடைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொன்னீங்க.